ஈரான் மீதான போர், மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற பதற்ற நிலை, உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற நெருக்கடி நிலை, இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும் அப்படி என்று நினைத்திருந்த நேரத்தில் தான் இப்போ பேச்சுவார்த்தை எல்லாம் குழம்பி போயிருக்கிறது. எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் இந்த போரை நிறுத்தி சமாதானத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பல வழிகளிலே முயற்சி செய்து பேச்சுவார்த்தைக்கான திகதியும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பேச்சுவார்த்தைக்கான திகதியும் நிர்ணயிக்கப்பட்டு எப்படியாவது சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் அப்படின்னு அமெரிக்காவும் ஈரானும் பேசிக்கொண்டிருந்த இந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் இப்படியான பேச்சுவார்த்தை நடவடிக்கைகளை முற்றுமுழுதாக சீர்குலைக்கின்ற வகையில் நடந்திருக்கிறது. லெபனான் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு இந்த பேச்சுவார்த்தைக்கு உழைவைத்திருக்கிறாங்க. இப்படி இஸ்ரேல் நடந்ததுனால ஈரானும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் முயற்சி செய்த இந்த பேச்சுவார்த்தை இப்போ இடைநடுவில் கைவிடப்பட்டிருக்கிறது. லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்களை முழுமையாக நிறுத்தாவிட்டால் இந்த இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்கப் போவதில்லை அப்படின்னு சொல்லி ஈரான் உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக ஈரானிய தூதுக்குழு ஏற்கனவே இஸ்லாமாபாத் சென்று விட்டதாக சர்வதேச ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஈரானுடைய ஃபாஸ் செய்தி நிறுவனம் இந்த செய்தியை மறுத்திருக்கிறது. அப்படி எங்களுடைய தூதுக்குழு அங்கு செல்லவில்லை, போர் ஓய வேண்டும், இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதை முழுமையாக நிறுத்த வேண்டும், அப்படி நிறுத்தினால்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்வோம் அப்படின்னு உறுதியாக தெரிவித்ததாக ஃபாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. லெபனான் மீதான தாக்குதல் என்பது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற, அப்பட்டமாக மீறுகின்ற ஒரு செயலாகும். இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எப்படி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்வது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவிச்சிருக்கிறார். இப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் பாகிஸ்தானுடைய அமைச்சர் இஸ்ரேல் நாட்டை ஒரு புற்று நோய் அப்படின்னு சொல்லி அதிரடியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இந்த இஸ்ரேலை விமர்சித்ததுக்கு பிறகு சர்வதேச மட்டத்தில் இப்போ அது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆஷிப் இவர்தான் இஸ்ரேலை ஒரு தீய சக்தி, மனித குலத்தினுடைய சாபம் அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறார். அவருடைய எக்ஸ் தளத்தில் இஸ்ரேல் ஒரு புற்றுநோய் நாடு அப்படின்னு பதிவிட்டிருக்கிறார். இஸ்ரேல் லெபனான் மீது மேற்கொண்டு வர இந்த தாக்குதலானது ஒரு இனப்படுகொலை என்றும் விமர்சிச்சிருக்கிறார். இதனை சர்வதேச சமூகம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இதை பற்றி சர்வதேச சமூகம் கேள்வி கேட்க வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச சமூகம் பேச வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகுவுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வழமையாக இருவருக்கும் இடையில் நீண்ட நேரம் தொலைபேசி உரையாடல் இடம்பெறும். இந்த யுத்தம், மத்திய கிழக்கு பதற்றம், என்ன செய்வது, அது சம்பந்தமான விடயங்கள் நீண்ட நேரமாக இருவரும் கூட்டாளி தானே, நீண்ட நேரமாக பேசுவாங்க. ஆனால் இந்த முறை அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் மிக குறுகிய நேரத்தில் தான் இடம்பெற்றதாகவும், ஆனால் இந்த உரையாடலில் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலினுடைய செயற்பாட்டுக்கு கவலை தெரிவித்ததாகவும், ஒரு மாதிரியா ஈரானையும் பேச்சுவார்த்தைக்கு இணங்க வைத்து பாகிஸ்தானுடைய ஒத்துழைப்புடன் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்த நிலையில் இஸ்ரேல் இப்படியான நடவடிக்கைகளை லெபனான் மீது தாக்குதல்களை மேற்கொள்வதானது சர்வதேச சமூக மட்டத்தில் ஒரு இழுக்கான செயற்பாடாகும். இந்த பேச்சுவார்த்தைக்கு உழைவைக்கிற வகையில் இஸ்ரேல் செயற்பட்டிருப்பது கவலையையும் வருத்தத்தையும் தருவதாக அமெரிக்க ஜனாதிபதி மிக குறுகிய நேரத்துக்குள்ள தொலைபேசி ஊடாக பேசிவிட்டு அவரது தொலைபேசியை துண்டித்து விட்டதாகவும் இப்போ பேசப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையானது மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக எல்லோராலும் பார்க்கப்பட்டது. இது ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் யுத்தமாக பார்க்கப்படாமல் உலக ரீதியிலான ஒரு யுத்தமாகவே பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இந்த யுத்தமானது எல்லா நாடுகளையும் பாதித்தது. ஏதோ ஒரு வகையில் எல்லா நாடுகளுக்கும் இந்த யுத்தமானது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. எல்லா நாடுகளும் சமாதானத்துக்கு போக வேண்டும், யுத்தத்தை நிறுத்த வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு போங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்திருந்தாங்க. இந்த யுத்தத்தை எப்படியாவது முடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்த இந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் இப்படி எதர்ச்சதிகாரமாக லெபனான் மீது தாக்குதல் நடத்தி இருப்பது என்பது உலக மக்கள் மத்தியில் கவலையையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் என்கின்ற இந்த நாடு சமாதானத்தை விரும்பாமல் இருக்கிறதா, உலகத்தை சீர்குலைக்கிறதா, அல்லது யுத்தத்தில் ஈடுபட்டு மனிதர்களை கொன்று குவித்து இந்த உலகத்தை குட்டிச்சோறாக்க பார்க்கிறதா அப்படின்னு சொல்லியெல்லாம் இப்போ சர்வதேச மட்டத்தில் சர்வதேச தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு இந்த உலகத்துக்கு ஒரு அழிவை தருகின்ற நாடாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த வேண்டுமானால் மத்திய கிழக்கில் ஏற்படுகின்ற அமைதிதான் உலக மக்களுக்கான அமைதியாக இருக்கும்.
மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்றால் இஸ்ரேல் சமாதானத்துக்கு போக வேண்டும். இஸ்ரேல் யுத்தத்தை நடத்துவதை, தாக்குதலை நடத்துவதை நிறுத்த வேண்டும். லெபனான் அது பாட்டுக்கு அமைதியாக இருந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் போய் தாக்குதல் நடத்தி நூற்றுக்கணக்கானவர்கள், 250க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்து, 1000க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்து சில மணி நேரம் கூட கடக்கல, அதற்கிடையில் போய் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவை கொல்லப் போகிறோம் அப்படின்னு சொல்லி, அழிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தினதில் பொதுமக்கள், பெண்கள், சிறுவர்கள் இப்படி நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதனால் இப்போ உலக மக்கள் மத்தியில் பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஈரானும் இனி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாரில்லை, இஸ்ரேலினுடைய பேச்சை நம்ப முடியாது, அவர்கள் இன்று ஒன்று பேசுவார்கள், நாளை ஒன்று பேசுவார்கள், தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று சொல்வார்கள், மீண்டும் அடுத்த நாள் தாக்குதல் நடத்துவார்கள். எனவே இஸ்ரேலினுடைய பேச்சை நம்ப முடியாது. இதற்கு வேறு வகையில் சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அமைதி, பேச்சுவார்த்தை, சமாதானம், ஒப்பந்தம் என்றால் அதன் அடிப்படையில் அதன் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கு மாறுதலாக, அதற்கு மாற்றாக நடந்தால் நாங்கள் என்ன செய்வது? நாங்களும் மறு தாக்குதலை நடத்துவோம். லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும். மத்திய கிழக்கு நாடுகளுடன் நாங்கள் சகவாழ்வு, பரஸ்பரம், புரிந்துணர்வுடன், சமாதானத்துடன் வாழ விரும்புகின்றோம். எங்களுடைய அண்டை நாடுகள், அது முஸ்லீம் நாடாக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம், எங்களுடைய நட்புறவு நாடுகள், அண்டை நாடுகளுடன் நாங்கள் சமாதானமாக வாழவே விரும்புகின்றோம். ஆனால் இஸ்ரேல் இந்த மத்திய கிழக்கிலிருந்து சமாதானத்தை குழப்பிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் தாக்குதல் நடத்தும் போது நாங்கள் சும்மா வாய் மூடி பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாங்களும் மறு தாக்குதல்களை நடத்த வேண்டி வரும். இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முழு மனதுடன், மன நிறைவுடன் சம்மதித்திருந்தோம். எங்களுடைய தூதுக்குழுவை இஸ்லாமாபாத்துக்கு அனுப்பி அமெரிக்காவுடைய தூதுக்குழுவுடன் நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தின் கீழே எப்படியாவது சமாதானத்துக்கு வந்து யுத்தத்தை நிறுத்தி உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தி எல்லோரும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வளமை போல் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒத்துழைத்தோம், அதற்கு ஒப்புக்கொண்டோம். ஆனால் இஸ்ரேல் இந்த சமாதானமும் வேண்டாம், பேச்சுவார்த்தை வேண்டாம், யுத்தம் நடத்துவோம், தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற வகையில் தான் செயற்பட்டிருக்கிறது. இது எங்களுக்கு கவலையை தருவதாக ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்திருக்கின்றார். இதனால தான் இப்போ ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையும் கவலையை தெரிவித்திருக்கிறது. அவங்களுக்கு நாங்களும் மறு தாக்குதல் நடத்துவோம், நாங்கள் அமைதியாக இருக்கின்ற போது அல்லது பேச்சுவார்த்தைக்கு தயாராகின்ற போது இப்படியான தாக்குதல்களை மேற்கொள்வதானது எங்களை மீண்டும் வேண்டும் என்று சண்டைக்கு இழுப்பது போலதான் இருக்கிறது. நாங்கள் சண்டைக்கு இழுத்தால், வம்புக்கு இழுத்தால் நாங்களும் அதற்கு பதிலடி வழங்குவோம். அந்த பதிலடி மிக அபாயகரமானதாக இருக்கும். அது எந்த வகையில் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதற்கு ஈரான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே முன்கூட்டியே தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய தாக்குதலை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். இல்லாவிட்டால் அவர்களது தாக்குதலை நிறுத்த வேண்டும். அப்பாவி நாடுகள் மீது அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நேரத்தில், அமைதியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் போய் நீங்கள் தாக்குதல் நடத்துவது நியாயமானதா? எனவே அந்த நியாயம் அற்ற வகையில் நீங்கள் நடப்பது என்பது எங்களுக்கு கவலையையும் ஆத்திரத்தையும் அச்சத்தையும் தந்திருக்கிறது. நாங்களும் எந்த நேரத்திலும் தயாராக இருப்போம். லெபனான் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈரான் மிக காட்டமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் இந்த எச்சரிக்கைகளுக்கும் இந்த கோரிக்கைகளுக்கும் அடிபணிவது மாதிரி இல்லை. லெபனான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், ஹிஸ்புல்லா என்பது எங்களுக்கு பயங்கரவாத அமைப்பு தான், ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகுதான் அமெரிக்க ஜனாதிபதி, பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர், ஈரான், ஏனைய நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நீங்கள் அமைதிக்கு திரும்ப மாட்டீர்கள்? உங்களுக்கென்று ஒரு அமைதிக்கான காலம் இருக்கிறது, அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம், போர், சண்டை, மனித உயிர்கள் இழப்பு, மனித குல அவலமெல்லாம் ஏற்படுவது ஏன்? இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு நீங்கள் உடன்படுங்கள், பேச்சுவார்த்தைக்கு தயாராகுங்கள். பேச்சுவார்த்தை மேசையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பிறகு பார்த்து தீர்மானிக்கலாம் அப்படின்றது கூட அரசியல் தலைவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த உலகம் சமாதானத்தை வேண்டி நிற்கிறது. எப்படியாவது சமாதானத்துக்கு போக வேண்டும், பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும், அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த உலகத்தினுடைய எதிர்பார்ப்பும் மக்களுடைய பிரார்த்தனையுமாக இருக்கிறது. ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் சண்டை பிடிப்பது மூலமாக அப்பாவி மக்கள் உயிரிழக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் சொல்லிக்கொண்டே வராங்க. ஆனாலும் இஸ்ரேல் கேட்டபாடு இல்லை. இதற்கு முழுமையாக மத்திய கிழக்கில் ஒரு அமைதியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் தான் இதற்கு முன்னிற்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த அமைதியை ஏற்படுத்துவது காணல் நீராகவே இருக்கும். அமைதி ஒருபோதும் ஏற்படாது. மத்திய கிழக்கில் பதட்டம், யுத்தம், மனித உயிர்களை அளிக்கின்ற பாரிய யுத்தங்கள் எல்லாம் இடம்பெறும் அப்படி என்பதுதான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் இப்போ நடந்து வர யுத்தம் நிறுத்தப்பட்டு நிரந்தர சமாதானத்துக்கு செல்ல வேண்டும், மத்திய கிழக்கில் அமைதி ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம்.